ஆளுநருக்கு என்ன விதிமுறையோ அதே தான் சபாநாயகருக்கும். சபாநாயகரும் அதை ஃபாலோ பண்ணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சும்மா கிடையாது. ஆளுநருக்கு ஒன்று, அப்புறம் சபாநாயகருக்கு தனியாக ஒன்றுலாம் சொல்ல மாட்டாங்க. ஆளுநருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சபாநாயகரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் பேசுனது? சபாநாயகர் என்ன பண்ணார்? அவர் தான் நிறைய பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. அவர் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு பண்ணியிருக்கார். யார் அவர்? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அவர்கள். அவர் தான் யாரை பற்றி சொல்கிறாரு? சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அவர்களை பற்றி சொல்கிறார். என்ன அவர் பெருசாக ஒன்றும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க போல் சபாநாயகர்கிட்ட. என்ன கொடுத்துருக்கு போகிறாங்க? இது எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, சீட் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படி இப்படின்னு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழப்பத்துக்காக ஒரு தீர்வுக்காக சபாநாயகர்கிட்ட போயிட்டு அஃபிஷியலாக அவர்கிட்ட இருந்து ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதை நம்ம ஃபேவராக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை கடப்பிலே போட்டிருக்கார் போல் அப்பாவு அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை பாலு அவர்கள் வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலு அவர்கள் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு ஃபேவராக நீங்கள் முடிவு எடுங்கன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அந்த முடிவை நாங்கள் ஏற்கிறோமா இல்லை மறுக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் முடிவே எடுக்காமல் கிடப்பில் போடுறது, ஆளுநர் எப்படி சில கோப்புகளை கிடப்பில் போட்டு அது கோர்ட்டுக்கு போய் ஆளுநர் எனக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அப்புறம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பார்க்கணும்னு சொல்லிச்சோ அந்த தீர்ப்பை இப்போ நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், அது ஆளுநருக்கு மட்டும் கிடையாது சபாநாயகருக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கப்பா அப்படின்னு பாலு அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறான். சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் படைத்தவர் தான். ஆனாலும் நியாயத்தின்படி சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய பல தீர்ப்புகளின்படி சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதம் குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் அவர் வைத்துக் கொள்வது என்பது ஏற்புடையதல்ல. எப்படி சமீபத்தில் ஆளுநர் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கையிலே வைத்திருப்பது அவருடைய தனிப்பட்ட அதிகாரம் கொண்டது என்று கூறியதை உச்சநீதிமன்றம் மறுத்து, இல்லை அதற்கு கால வரையறைக்குள்ளாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோ, அதே போன்று சபாநாயகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் அவர் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூட அவர் சொல்லலாம். ஆனால் முடிவெடுக்காமல் சபாநாயகர் கையிலே வைத்துக்கொண்டு அமைதி காப்பது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு